2026 யாரு சொன்னாலும் சொல்லாக்கட்டி எங்கள் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். கூட்டணி தளபதி அதான் விஜய் வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். 2026 எங்கள் எடப்பாடி கூட விஜய் கூட்டணி வச்சா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பெண்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. நாட்டில் நடக்கிறது இப்போ அநியாயமாக நடக்குது. ஏகப்பட்ட இதை கையெழுத்து வாங்கி பணத்தை வாங்கி எல்லாம் முடிச்சிட்டான். பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு ஸ்டாலின், நான் வந்துருச்சுண்டால் நான் ஆட்சியை விட்டு போயிடுறேன். நீ ஆட்சி விட்டு நீ தான் போயிடுவே 1.5 வருஷத்தில். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார் அண்ணா அவர்கள். எந்த சக்தி யாரோ வந்தாலும் நாங்கள் கூட்டணி இல்லை. நம்ம யார்கிட்ட கூட்டணி தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறவங்க மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருவாங்க. புரட்சி தமிழ் எடப்பாடியார் தான் வெற்றி வாங்க சுடுவார். அவர் தான் முதலமைச்சர், இது உறுதி. இந்த ஆட்சி விடியவே விடியாது. விருப்பம்னா எங்களுக்கு ரெட்டலை எங்கிட்டு இருக்கு அங்கிட்டு இருப்பா. எடப்பாடி ஆட்சி சீக்கிரம் வரணும். பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நாங்கள் வேலை செய்வோம். 2026 மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். இரட்டை இலையும் எடப்பாடியாரும் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சா அதிகமான இடங்கள் நம்ம மீண்டும் 2026 மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைக்கும். நடிகர் விஜய் அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி வைப்பாருன்றது நிச்சயம். கூட்டணி வைத்தால் ஏக சந்தோஷம். கூட்டணி இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் தனித்து கலவான் நாங்கள் தயார். 2026 அதிமுக யாரும் கூட்டணி வைக்கணும். கூட்டணி இல்லைனாலும் நாங்கள் ஜெயிப்போம், நம்பிக்கை இருக்கு. அவர் வந்தால் வரட்டும், நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் அவர் இல்லாமலே எங்களால் ஜெயிக்கவும் முடியும். 2026 எடப்பாடி ஐயாவை தமிழகத்திலே முதலமைச்சராக்குவது எங்கள் முதல் கடமை. நான் இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன். யாரோடு கூட்டணி வைத்தால் பலம் என்பதை எடப்பாடி ஐயா அவர்களை முடிவு செய்வார்கள். எங்களோடு யார் கூட்டணி அந்த நேரம் வருகிறார்கள், சந்தர்ப்பம் அறிந்து காலம் அறிந்து நேரம் அறிந்து பாட்டாளி மக்களுடைய கட்சி வீரத்திற்கும் விவேகத்திற்கும் முன்னணியாக இருக்கிறவர்கள் தன் உயிரை பணயம் வைத்து 21 பேர்களை இழந்தார்கள். அந்த வீர சமுதாயத்திற்கு 10.5% வழங்கிய வள்ளல் எங்கள் எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயாவை தமிழகத்திலே முதலமைச்சராக்குகிற வரையிலே தலைமை கழக பேச்சாளர்களுக்கு ஓய்வு கிடையாது. கூட்டணி பற்றி முடிவை தலைமை கழகமும் பொதுச் செயலாளரும் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். 2026 முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நல்லபடியாக இந்த தீர்மானத்தை சரியான தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தீர்மானத்தை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த அளவுக்கு வியப்புத்தக்க ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு திறன்மிக்க ஒரு ஆற்றல் மிக்க வல்லமையுள்ள ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான வருங்கால 2026 முதலமைச்சரான எடப்பாடி ஆட்சியர் தான். அன்புடைய தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெரும் மக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். மக்களுக்காக மக்களால் மக்களே அமைத்துக் கொள்கின்ற ஆட்சி மக்களாட்சி. கூட்டணியே இல்லாத வெற்றி பெறது வாய்ப்பு நிறைய இருக்குது. வரலாற்று சிறுமிக்க இந்த கூட்டத்துக்கு நாங்கள் சேலத்துலேருந்து வந்துக்கிறோம். எடப்பாடியார் ஐயா சேலத்திலே இருந்தாலும் இங்கே அவரை பார்க்கணும், பார்த்து இருக்கணுங்கிற சொன்னமே தான் வந்துக்கிறோம். ஒரு உணர்வோடு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக 2026 நாம தான் வெற்றி. முதலமைச்சராக அவர் தான்ப்பா வரணும். வேறு யாரும் வந்தாலும் நாட்டில் நடக்கிறது இப்போ அநியாயமாக நடக்குது. அதெல்லாம் வந்தால் நம்ம ஆட்சி வந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். வேறு எந்த ஆட்சியிலையுமே சொல்லுவாங்க, ஆனால் இந்த திமுககாரன் மாதிரின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறதுல 1ஆம் நம்பர் பொய்யா இருக்கும். ஏன்னு கேட்டால் சமச்சீர் கல்விண்டுவான், கொண்டு வர மாட்டான். சமத்துவ கல்விண்டுவான். சமத்துவ உரம் இதே மாதிரி தான் கொண்டு வந்து எந்த சமத்துவமே நடக்கலை, செயல்படாமல் இருக்குது. அதானி கூட ஏகப்பட்ட இதை கையெழுத்து வாங்கி பணத்தை வாங்கி எல்லாம் முடிச்சிட்டான். பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு ஸ்டாலின், நான் வந்துருச்சுண்டால் நான் ஆட்சியை விட்டு போயிடுறேன். நீ ஆட்சி விட்டு நீ தான் போயிடுவே 1.5 வருஷத்தில். 2026 மீண்டும் எங்கள் எடப்பாடி தானே வராரு. நீ நினைக்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக் நீயே போயிடுவ. கூட்டணின்றதை விட இன்னைக்கு நடக்கிற ஆட்சியை பார்த்தா மக்களுக்கே விரோதம் நிறையா இருக்குது. அதனால நம்ம யார்கிட்ட கூட்டணி தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறவங்க மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருவாங்க. தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலரும் மலரும் மலரும். அது எடப்பாடியார் கையில் இருக்கு. எடப்பாடியார் மக்கள் எடப்பாடி கிட்ட இருக்கிறாரு. எந்த சக்தி யாரோ வந்தாலும் நாங்கள் கூட்டணி இல்லை. ஃபஸ்ட்டு பசங்க சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்து மொத்தமே ட்ரக்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. அது ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். 1000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. யாருக்கு வருது? யாருக்கும் வரல. இருக்கப்பட்டவங்களுக்கு தான் நிறைய வருது. இப்போ நாங்களாம் இல்லாதப்பட்டவங்க, எங்களுக்குலாம் வரல. பென்ஷன் பண்ண எழுதினாலும் எங்களுக்கு வரல. யாருக்கும் எங்களுக்கு அதாவது சாதாரணமாக இருக்கவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல.
கண்டிப்பாக இந்த ட்ரக்ஸு இந்த குடிப்பழக்கம் இதெல்லாம் இழுத்து முன்னாலே பாதி குடும்பம் வந்து நல்லா ஆகிடும். தாவேக வந்தாலும் விடுதலை சிறுத்தை வந்தாலும் இல்லை மாற்றுக் கட்சி யார் வந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்குவோம். 2026 புரட்சி தமிழ் எடப்பாடியார் தான் வெற்றி வாகை சூடுவார். அவர் தான் முதலமைச்சர் ஆவார். இது உறுதி. மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. திமுக பொய் பிரச்சாரம் பண்ணினுக்குது 200 சீட்டு அவங்க பிடிப்பாங்கன்னு. அந்த 200 சீட்டை நாங்கள் பிடிப்போம். எங்களுக்கு வலுவான கூட்டணி அந்த நேரத்தில் அமையும். இந்த 26 இந்த ஆட்சி விடியவே விடியாது. விஜய் அவரோட கூட்டணி வச்சா தலைமை சொன்னால் நாங்கள் ஏற்றுப்போம். எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் நாங்கள் வந்து ரொம்ப மிக சிறப்பாக வரவேற்போம். நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வோம். 26 தமிழகத்தில் முக்கிய பிரச்சனையாக இருப்பது டங்ஸ்டன் சுரங்கம். அதில் இரட்டை வேடமிட்டு மத்திய அரசும் மாநில அரசும், அதாவது திமுக அரசும் பாஜக அரசு, 2 அரசுகளுமே இரட்டை வேடமிட்டு கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு நடத்தி கொண்டிருந்தது. எந்த நேரத்தில் நம்மளுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் கர்ஜித்தார்களோ அந்த நொடியில் அவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை. முதல்வராகட்டும், துணை முதல்வராகட்டும், நீர்வளத்துறை அமைச்சராகட்டும், யாராலும் எந்த கருத்தையும் முன்வைக்க முடியவில்லை. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணித்தரமாக அதை எதிர்த்தார். ஸோ அதனுடைய வீரியம் கண்டு மக்களிடம் கபட நாடகம் ஆடும் திமுக அரசு இனியாவது டங்ஸ்டன் சுரங்கம் போன்ற விஷ திட்டங்களுக்கு கையெழுத்திடாமல் தமிழக நலம் காக்குமாறு கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பரிபூரண ஆசி எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு மட்டுமே உண்டு. விருப்பம்னா எங்களுக்கு ரெட்டலை எங்கிட்டு இருக்கு அங்கிட்டு இருப்பா. எடப்பாடி ஆட்சி சீக்கிரம் வரணும். ரேஷன் கடையில் எல்லாமே கிடச்சிது. தோரம் பருப்புலேருந்து எல்லாம் இப்போ ஒன்று கூட ஒழுங்காக வர்றதே கிடையாது. கோதுமையே வந்து 2 வருஷம் ஆச்சு. ரேஷனே ஒரு சரி கிடையாது. அண்ணா திமுகனா அதுதான். அதை விட வேறு எதுவுமே கிடையாது. ஐயா வரணும், அவ்வளோதான். யார் கூட்டணி தளபதி அதான் விஜய் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். கீழே வரைக்கும் பேஸ் நல்லா இருக்குது, தலைமையும் நல்லா இருக்குது. கூட்டணி பலம் வேணும் எங்களுக்கு. கூட்டணி வந்து யார் பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நாங்கள் வேலை செய்வோம். 2026 மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். தீர்மானங்கள் அத்தனையுமே 15 தீர்மானங்களும் மிக மிக சிறப்பான தீர்மானம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. கிராமப்புறத்தில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா இருக்கிற ஆட்சியில். இப்போ வந்து ஆடு மாடுகள் கொடுத்தாங்க. இப்போ எதுவுமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் போதை எங்கே பார்த்தாலும் வந்து பாதுகாப்பு. ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்க கூட பாதுகாப்பாக வீட்டுக்கு வர முடியல. 2026 யார் சொன்னாலும் சொல்லாக்கட்டி எங்கள் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இரட்டை இலையும் எடப்பாடியாரும் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்காங்க. தொண்டர்களும் உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். எங்கள் ஒய்ஃபு கூட மாதம் 1000 ரூபான்றாங்க. அது வரவே இல்லை. கேட்டால் வந்து நீங்கள் அதில் இருக்கிறீங்க இதில் இருக்கிறீங்கன்னா ஆளுங்களை பார்த்து தகாதாரம் பார்த்து தான் கொடுக்குறாங்களா கண்டி எல்லாருக்கும் சொல்லிட்டு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. கட்சிக்காரங்க நம்ம ஒருத்தருக்கும் கொடுக்கல. தமிழ்நாட்டை விடியா திமுக அரசியை வந்து எதிர்த்து தயவுச்சு திருப்பி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ஆட்சியை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்துவார் என்றும் நாங்கள் மக்கள் நல கூட்டணியாக நல்ல சிறப்பான கூட்டணியை எங்களுடைய எடப்பாடி தலைமையில் அமைத்து மாபெரும் வெற்றியை கண்டு 2027 சிறப்பான வெற்றியை அடைந்து முதலமைச்சராக எடப்பாடியார் பதவியேற்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபியோட கூட்டணி வச்சா அதிகமான இடங்கள் வந்து நம்ம மீண்டும் 2026 மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமையும். கூட்டணி இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிமுக இருக்கிறது. ஆனால் கூட்டணி வேண்டாம் என்று எங்களை எடப்பாடியாளர் கூட்டணியே வேண்டாம், தனித்து பேட்டி போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி வெற்றி பெறுவார். கூட்டணியே தேவையில்லாமல் வர. இதே வந்து நடிகர் விஜய் வந்து அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி வைப்பார்ன்றது நிச்சயம். இது வெற்றி பெற உறுதியாக சொல்லுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீண்டும் ஆட்சி அமைக்கும். 2026 25 அடி எடுத்து வைக்கும்போது அதிமுக கூட மக்கள் வெள்ளம் அலை மோதுகிறது. இதை வைத்து கணக்கு பார்த்தாலே ஏடிஎம்கே ரீடிங்கில் அனைத்து ஆட்சி அமையும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விஜய் ஓட்டெல்லாம் ஏடிஎம்கே வரும். விஜய் விரும்புவாங்க. தொண்டர்கள் வந்து விஜய் விரும்புவாங்க. அதே மாதிரி எடப்பாடியும் விரும்புகிறாங்க. எடப்பாடியே ஒரு இதில் சொன்னார், வேண்டாம் கூட்டணியே வேண்டாம், நாங்கள் கூட்டணி வைக்கவில்லைன்னு. ஏன்னா இவர் கூட்டணி வச்சா எனக்கு இத்தனை சீட்டு வேணும், நான் துணை முதல்வராக வேணும், ஆட்சியில் பங்கு அதிகாரம் வேணும். அதனால் எதுக்கு தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறக்கூடியது எடப்பாடி அண்ணன். எம்ஜிஆர் அம்மா அவங்களாம் வந்து எப்படிலாம் வந்து முதலமைச்சர் ஆனாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கல்வெட்டில் இருக்குது, மெரினா பீச்சில். இதே கலைஞர் இருக்குங்களா? இல்லை. ஏன் இல்லை? அவர் முதலமைச்சர் இருந்தாலும் அவருடைய சேவையை பாராட்ட தவிர மக்களை வந்து கொடுத்து சிவந்த கரங்கள் இது. அதனால் மீண்டும் 2020 அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பிஜேபியில் கூட்டணி வைக்கலாம். பிஜேபி மோடி இப்பவும் விரும்புகிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், கூட்டணியை வேண்டான ஒரு முடிவுக்கு அவர் எடப்பாடி இருக்கிறார். தனித்து போட்டி வெற்றி பெறுவோம்.
சீமான் கட்சிக்காரர் இருக்கிறாங்க. இவங்களாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? என்னப்பா இவ்வளோ கூட்டம் வருதுப்பா, கூட்டணி வச்சிடலாம்ப்பா. ஆனால் கூட்டணி வைக்க மாட்டோம், தனித்து நிற்கணும். அதிமுக கூட வந்தால் நம்ம சேர்த்துப்போம்.